Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல Asoka Halwa எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். ஆல்ரெடி Pasiyum Rusiyumல திருவையாறு Asoka Recipe இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. Pasiyum Rusiyum இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். 3/4 கப் ஊற வச்சோம் அப்படின்னா 1 கப் இருக்கும். ஊறின பிறகு பேன்ல ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப், 10 முந்திரி பருப்பு, 3/4 கப் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஊற வச்ச பிறகு கடலைப்பருப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு 1 கப்போ 2 கப்போ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற மெஷர்மெண்ட்ஸ்லாம் சேர்க்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 50 கிராம் கடலைப்பருப்பு. இதுக்கு 250 கிராம் அசோகா கிடைக்கும். இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான முந்திரி பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற நெய்யில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விடணும். நம்ம சேர்த்துருக்க பருப்பு பேஸ்ட்டு நெய்யில் குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பத்து நிமிஷம் குக்கான பிறகு இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் பாத்திரத்தோட சேர்ந்து வரும். இந்த சமயத்தில் 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் சுகர் தேவைப்படும். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த அசோகா டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம செய்யலாம். கோதுமை மாவை மட்டும் பயன்படுத்தியே செய்வாங்க. பட் நீங்கள் கோதுமை மாவை மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கடலைப்பருப்பை பயன்படுத்தி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி திருவையாறு அசோகா நம்ம செஞ்சுருக்கோம், அது பயத்தம்பருப்பை யூஸ் பண்ணி செய்கிறது, அதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபுட் கலர் சுகர் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பாத்திரத்தோட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். அந்த டைமில் திரும்பவும் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்க்குற நெய்லேருந்து டோட்டலாக 1.5 கப் நெய் தேவைப்படும். 1 கப் ஊறின கடலைப்பருப்புக்கு 2 கப் சுகர், 1.5 கப் கீ, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம சேர்த்த நெய் வெளியாக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை கிளறணும். இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் பாத்திரத்தோட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கிளறாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியாகிற நெய் வந்து பபுளாக வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 4 டிராப் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏலக்காய் பவுடரும் லெமன் டிராப்ஸும் சேர்க்குற வீடியோ கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிட்டு அதனால் இங்கே உங்களுக்கு காமிக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.